ஆடம்பர வாழ்க்கையில் ஆர்வம் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்கு தெரிஞ்சுக்கலாம். நட்சத்திரக்காரங்க ஏன்னா எப்போதும் தன்னோட லக்ஸரி சொஃபஸ்டிகேட்டட் லைஃபை வாழணும், தனக்கு ஒரு அழகான மனைவி வேணும், இதுல ரொம்ப தன்னை சுத்தி நிறைய ஆடம்பர பொருட்கள் இருக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க. ஏன்னா சித்திரை 1-2 பாதத்துல இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இவங்க லைஃபே எப்போதும் ஒரு ஃபைட் பேக்காக தான் இருக்கு. ஏன்னா சூழ்நிலைகளால் இவங்க நிறைய பேர் ஏமாற்றப்படுவாங்க, நண்பர்களால் ஏமாற்றப்படுவாங்க, வாழ்க்கை துணையால் எதிர்பார்த்த அந்த ஒரு திருப்தியற்ற தன்மை இருக்கும், தேவையற்ற விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணி ஏமாறுவது, யாராவது தம்பின்னு சொல்லி எவனா கொடுத்து ஏமாறுறது பார்த்தீங்கன்னா இந்த சித்திரை 2-3 நட்சத்திரத்தில் வந்து நிறைய இருக்கும். அதனால இவங்க எப்போதும் என்னன்னாக்கா நண்பர்கள், இவங்க பெரும்பாலும் சித்திரை 2-3 நட்சத்திரத்துக்கு பார்த்தா நண்பர்களே இருக்க மாட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா லிமிட்டட் நண்பர்களால ஏமாற்றப்பட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய தனத்தை ஈட்டணும், பொருளாதாரம் சார்ந்ததாக அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஈடுபாடு. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு பார்த்தா எதிர்பார்க்காத திடீர் வருமானங்கள் இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் மாதிரி திடீர் வருமானங்கள் என்பது இருக்கும். தனம் என்பது என்னைக்கோ கொடுத்த காசு வராதுன்னு நினைச்ச காசுலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் 1-2 பாதத்தில் இருக்கும். கண்டிப்பாக அந்த வருமானம் என்பது வந்து சேரக்கூடிய காலம். இந்த காலத்தில் முயற்சி எடுத்தாங்கன்னா, சட்ட ரீதியாக முயற்சி எடுத்தாலும் சரி, இல்லை எதிர் எடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக தனம் வரவு என்பது இருக்கு. அதே சித்திரை 3-4 பாதத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பயணங்கள் செய்வாங்க. வெளியூர் பயணம், தனத்தை ஈட்டுவதற்காக குடும்பத்தோட வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சூழ்நிலை திருமணத்துக்காக காத்திருக்க சித்திரை 3-4 நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்தில் வரன் தேடி வர சொல்லுவோம். ஜாதகம்லாம் நீங்கள் எங்கேயா கொடுத்துருந்தீங்கன்னா சரியான பொருத்தமான ஜாதகங்கள் உங்களை தேடி வரும். ஸோ அதனால இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பரான காலகட்டம்.